ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருதா? அப்போ இதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். மகளிர் உரிமை தொகை புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கும் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு துணை முதல்வர் சட்டசபையில் அறிவிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரல, பல காரணங்கள் சொல்லி கேன்சல் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. விண்ணப்பித்த அனைவர்களுக்கும் தரேன்னு சொல்லி இருக்கிறதுனால நீங்கள் உடனடியாக போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. உங்களோட ஸ்டாலின்ற கேம்பில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்கள் பகுதியில் எந்த இடத்துல நடக்குதோ அந்த கேம்பில் போயிட்டு உடனடியாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி நீங்கள் வர டிசம்பர் 15ஆம் தேதிக்குள்ளே வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே போய் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விடோ பென்ஷன், ஊனமுற்றோர் பென்ஷன், ஓல்டேஜ் பென்ஷன் இது போல் திட்டங்களுக்கும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். இது போல் அப்ளை பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த ஆண்டு வாரங்கத்துக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் வராமல் இருந்து அப்ளை பண்ணி வராமல் போயிருந்தால் உடனே போய் அப்ளை பண்ணுங்க. இல்லை உங்கள் வீட்டாண்ட யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள போய் அப்ளை பண்ண சொல்லுங்கள். இது போல் எந்த பென்ஷன் ஸ்கீமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு உண்டான உதவித்தொகை அரசாங்கம் வழங்குறதுக்கு முழு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமாக. ஸோ உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். வர டிசம்பரில் இருந்து அதுக்கு உண்டான உரிமை தொகையை வாங்க வாய்ப்பு இருக்குது. நன்றி.